ஹலோ நண்பர்களே, இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரீஸை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது, அதை மொதல் பார்த்துடாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ எபிசோட் 12 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்ததும் நம்ம ஜாக்கியோட அக்காவை வந்துட்டு ஆஃபீஸ் முன்னாடி வந்து வெயிட் பண்ணிகிட்டே வந்து உட்காந்துருக்கப்ப அப்போ தான் இந்த பாச பையனும் வந்துட்டு ரொம்ப கேஷுவலாக அவன் பாட்டு வந்து கூலாக வந்து நடந்து வரதை பார்த்தோன்னே உடனே ஜாக்கியோட அக்காவை வந்துட்டு அந்த பாச பையனை வந்து பார்த்துட்டு, டேய் எங்கடா வந்து போயிட்டு இருக்கா, இங்கே வா, உன்னை தான் வந்து கூப்பிட்றேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து கூப்பிடவும் பாசு பையனும் வந்து டவுட்டா, என்னது நானா, நீங்கள் வந்து என்னையே தான் வந்து கூப்பிட்றீங்களான்னு சொல்லிட்டு பாசு பையனும் வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து கேட்பான். இதை பார்த்தோன்னே அக்காவை வந்து ரொம்ப காண்டாயிட்டு, அப்புறம் என்ன உன்னோட தாத்தாவியா வந்து கூப்பிடுவாங்க, இங்கே வாடா, நான் வந்து உன்கிட்ட வந்து நிறையா வந்து பேசணும், எனக்கு வந்து ஒரு கொஷின் வந்து தோணுது, ஆனால் நீ வந்து அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அக்கா வந்து கூப்பிடவும் உடனே பாசு பையனும் வந்துட்டு, என்ன சொல்லுங்க, என்ன வந்து என்கிட்ட வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு பாசு பையன் வந்து கேட்கவும் அக்கா வந்துட்டு, டேய் உனக்கு வந்து தெரியுமா, தெரிஞ்சா சொல்லு, இங்கே பாரு இந்த ஃபோனில் வந்து ஒரு வீடியோ இருக்குது, இதை வந்து நீ பார்த்துட்டு உனக்கு வந்து புரிஞ்சா எனக்கு வந்து சொல்லுடான்னு சொல்லிட்டு அக்கா வந்துட்டு ஒரு வீடியோ வந்து காட்டுவாங்க. அந்த வீடியோ வந்து என்னன்னா, நம்ம பாசு பையனுக்கு வந்து அடிபட்டப்ப நம்ம ஹாங்கு பையன் வந்து பாஸை வந்து கைத்தாங்களாக வந்து தூக்கிட்டு வந்துட்டு அவன் பைக்கில் வந்து உட்கார வச்சு கூட்டிகிட்டு போனான். அந்த வீடியோ வந்துட்டு பாசு கிட்ட வந்து காட்டவும் அந்த பாசு பையனும் வந்துட்டு அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு ஷாக்காலாம் ஆகாமல் ரொம்ப கூலாக அக்காவை வந்து பார்த்துட்டு, ஓ நீங்கள் தான் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்தீங்களா, அச்சச்சோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் கிளியராகவே இல்லையே, நீங்கள் வந்து நல்ல கேமராவில் வந்து எடுத்துருக்கலாம்ல, வீடியோ மேன் வந்து சரியாகவே வந்து எடுக்கலை, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் இந்த வீடியோ வந்து கிளியராக வந்து எனக்கு எடுத்து தரீங்களான்னு சொல்லிட்டு பாசு பையனும் வந்து கிண்டலாக வந்து பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்தோன்னே ஜாக்கியோட அக்காவும் வந்து ரொம்ப கோவமாக பாசு பையனை வந்து பார்க்கவும் உடனே பாசு பையனும் வந்து அவன் ஆஃபீஸில் வேலை பார்க்குற அந்த 2 பேரையும் வந்து பார்த்து ரொம்ப கோவமா, உங்களால தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து நிற்கிது, என்ன வந்து இப்படி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் வந்துட்டு எனக்கும் ஹாங்குக்கும் வந்து ஏதோ கனெக்ஷன் இருக்குது, நாங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோன்னு சொல்லிட்டு நீங்களா கதையை கட்டிட்டு ஏதேதோ சொல்லி என்னை வந்து பிரெயின் வாஷ் பண்ணதுனால தான் நானும் தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன். உங்கள் 2 பேருக்கும் வந்துட்டு எனக்கும் ஹாங்குக்கும் வந்து எந்த கனெக்ஷனும் இல்லைன்னு புரிய வைக்கிறதுக்கு தான் நான் ஹாங்கு கூட வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி பண்ணேன். ஆனால் வந்துட்டு இவங்க வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து வீடியோலாம் வந்து எடுத்து வச்சு என்கிட்ட வந்து இப்படி பேசுகிற அளவுக்கு நீங்கள் வந்து கொண்டு வந்துட்டீங்க பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து ரொம்ப கோவமா இவங்க 2 பேரையும் வந்து திட்டுறதை பார்த்தோன்னே உடனே இதுங்க 2 வந்துட்டு, ஐயோ இப்படிலாம் நடக்கும் நாங்கள் வந்து கனவுல கூட வந்து நினைக்கலையே, எங்களை வந்து மன்னிச்சிருங்க, நாங்கள் 2 பேரும் வந்து உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட அந்த மாதிரி வந்து சொன்னோமே தவிர நாங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வந்து தலையிடலாம் மாட்டோம், நாங்கள் யார் வாழ்க்கையிலேயே தலையிட மாட்டோம், எங்களை வந்து மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து சாரி சொல்லிட்டு அங்கே வந்து எஸ்கேப் ஆகி ஓடி போகிறத பார்த்தோன்னே ஜாக்கியோட அக்காவை வந்துட்டு பாசு பையனை வந்து பார்க்கறத பார்த்தோன்னே பாசு பையனும் வந்துட்டு, இப்போ வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் வந்து கிளியராக வந்து புரிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு பாசு பையன் வந்து கொஷின் கேட்கவும் அக்கா வந்து சமாளிக்கிறதுக்காக, டேய் என்னை வந்து மன்னிச்சிடுறா, நான் உன்னை பற்றி வந்து முழுசாக வந்து தெரிஞ்சுக்காம நான் வந்து தப்பாக வந்து புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட வந்து இப்படி வந்து நடந்துக்கிட்டேன், இந்த அக்கா வந்து மன்னிச்சிடுறா, அக்கா மேலே வந்து கோவப்பட்டு நீ பாட்டு வந்து என் மேலே வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்து கொடுத்துடாத, நீ வந்து எப்போ என்னோட கடைக்கு வந்தாலும் உனக்கு வந்து நான் வந்து ஃப்ரீயாகவே வந்து காஃபியெல்லாம் வந்து தரேன்டா, என்னோட காஃபி ஷாப்புக்கு நீ வந்தா உனக்கு மட்டும்தான்டா வந்து ஃப்ரீன்னு சொல்லிட்டு அக்கா வந்து ஐஸ் வைக்கிற மாதிரியே வந்து பாசு பையன்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கப்ப அப்பதான் வந்து ஹாங்கு பையனும் வந்து உள்ளே வரவும் அக்கா வந்துட்டு, டேய் நான் வந்து இங்கே வந்து உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டது உன்கிட்ட சண்டை போட்ட எதுவுமே வந்து ஹாங்குக்கு வந்து தெரியக்கூடாதுன்ட்டு அக்கா வந்து வேகமாக ஓடி போய் அந்த ஆஃபீஸில் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹாங்கு பையனும் வந்து உள்ளே வந்துட்டு பாசு பையன் வந்து நிற்கிறத பார்த்தோன்னே ஹாங்கு பையனும் வந்து பக்கத்தில் வந்துட்டு, டேய் இப்போ வந்து உனக்கு வந்து எப்படிடா இருக்கு, உன்னோட கால்லாம் வந்து இப்போ வந்து சரியாயிடுச்சான்னு சொல்லிட்டு ஹாங்கு பையன் வந்து விசாரிக்கவும் அந்த பாசு பையனும் வந்து அங்கே வந்து ஜாக்கியோட அக்கா வந்து ஒளிஞ்சிருக்க எல்லாமே வந்து அவனும் வந்து பார்த்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரியே நக்கலாக சிரிச்சுக்கிட்டே, டேய் எனக்கு வந்து நேற்று வந்து அடிபட்டுச்சுல, அது வந்து ரொம்ப கால்லாம் வலிக்குதுடா, என்னால் நிற்க கூட முடியலன்னு சொல்லிட்டு பாசு பையன் வந்து நடிக்கிறப்ப நம்ம ஹாங்கு பையனும் வந்துட்டு, ஓ உனக்கு வந்து ரொம்ப வலிக்குதாடா, சரி சரி நீ வந்து நிற்காத வா, நான் வந்து உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு நம்ம ஹாங்கு பையனும் வந்து யதார்த்தமாக அவனை வந்து கை தாங்களாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் இப்படி போகிற எல்லாத்தையும் வந்து நம்ம ஜாக்கியோட அக்காவை வந்து அவங்க ஃபோனில் வந்து கிளியராக வந்து வீடியோ எடுத்துட்டு, அட பாவி பாசு பையலே, நீ வந்து ரொம்ப நல்லவ மாதிரி வந்து நடிச்ச, ஆனால் அவங்க வந்ததுக்கப்புறம் நீ வந்து டோட்டலாக வேறு மாதிரி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்க, அப்போ என்கிட்ட வந்து நடித்தது எல்லாமே வந்து நடிப்பாடா, இருடா இரு, என்னோட தம்பி ஜாக்கி கிட்ட வந்து உன்னை பற்றி சொன்னேன்னா உன்னை வந்து முழுசாக வந்து உயிரோட
கூடயே இருக்க விட மாட்டான். இருடா இரு, அவனை வந்து கூட்டிட்டு வந்து அப்புறம் வந்து உன்கிட்ட வந்து பேசிக்கிறேன்ட்டு அக்கா வந்து கோவமா வந்து அங்க வந்து கத்திக்கிட்டு நின்றுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் எங்க வீட்ல வந்துட்டு நம்ம ஜாக்கி பையனும் வந்து ரூம்ல உட்காந்து புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கப்ப ஹாங்கு பையனும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா ஜாக்கி பையனை வந்து பார்த்துட்டு எப்பவும் போல வந்துட்டு பேபி நீ வந்து என்ன வந்து பண்ணிட்டு இருக்கன்ட்டு ஹாங்கு பையன் வந்து கேட்குறப்ப ஜாக்கி பையன் வந்து எதுவும் வந்து பேசாம அப்படியே அமைதியா ஹாங்கு பையனை வந்து பாதியிட வந்து உட்காந்துருப்பான். இதை பார்த்தானே உடனே ஹாங்கு பையனும் வந்துட்டு பேபி என்னாச்சு பேபி, நீ வந்து என் மேல வந்து ரொம்ப கோவமா இருக்கியா? ஏன்னா வந்துட்டு நீ வந்து வர வர என்கிட்ட வந்து சரியாவே வந்து பேச மாட்டீரே. ஒருவேளை வந்துட்டு உனக்கும் அம்மாக்கும் வந்து மறுபடியும் வந்து ஏதாவது வந்து சண்டை நடந்துருச்சா, இல்லை என் மேல வந்து இன்னும் வந்து எது கோவமா இருக்கியான்ட்டு நம்ம ஹாங்கு பையன் வந்து டவுட்டா வந்து கேட்கவும் ஜாக்கி பையனும் வந்துட்டு நம்ம ஹாங்கு பையனை வந்து பார்த்துட்டு ரொம்ப அமைதியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து உன் மேல வந்து எதுக்கு கோவப்பட போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து சமாளிக்கவும் ஹாங்கு பையனும் வந்துட்டு இல்ல பேபி நீ வந்து என்கிட்ட வந்து இப்படிலாம் வந்து பேச மாட்ட, நீ வந்து ஏதோ வந்து மனசுல வந்து நினைச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து மறைச்சிக்கிட்டு இருக்க, எதா இருந்தாலும் டைரக்டா வந்து கேளுடா, நான் வந்து உன்கிட்ட வந்து எல்லாத்தையும் வந்து தெளிவா வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு ஹாங்கு பையன் வந்து கேட்கவும் ஜாக்கி பையனும் வந்து அப்படியே ஹாங்கு பையனை வந்து பார்த்துட்டு பேபி நீ வந்து எனக்கு தெரியாம எதையாவது வந்து மறைக்கிறியான்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து கேட்கவும் உடனே ஹாங்கு பையன் வந்து ரொம்ப கோவமா டவுட்டா நம்ம ஜாக்கி பையனை வந்து பார்த்துட்டு நீ வந்து எதை மீன் பண்ணி கேட்குறேன்னு எனக்கு வந்து தெளிவா வந்து கேட்குறியா, எனக்கு வந்து ஒன்றும் வந்து புரியலன்ட்டு ஹாங்கு பையன் வந்து கேட்குறப்ப ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப பொறுமையா டேய் ஆஃபீஸில் வந்து உனக்கும் பாஸுக்கும் வந்து நடுவில் வந்து என்ன வந்து போயிட்டுருக்கு, உங்கள் 2 பேருக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து கேட்கவும் உடனே ஹாங்கு பையன் வந்து ரொம்ப பொறுமையாக ஜாக்கி பையனை வந்து பார்த்துட்டு பேபி இங்கே பாரு, இந்த உலகத்தில் வந்து உன்னை தவிர வேறு யாரும் வந்து உன்னோட இடத்துக்கு வந்து வரவே முடியாது, அதுவும் வந்து இல்லாமல் நீ வந்து என்னோட ஒய்ஃப், நீ மட்டும்தான் அந்த இடத்துல இருக்க முடியும், யாராலையும் வந்து அதை வந்து மாற்றவே முடியாது. அது மட்டும் இல்லை பேபி நீ வந்து நல்லா வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோ, எனக்கும் பாஸுக்கும் வந்து எந்த ரிலேஷனும் கிடையாது, அவன் வந்து என் கூட சாதாரணமாக வேலை பார்க்குற பையன் மட்டும்தான், எங்க 2 பேருக்கும் வந்துட்டு எந்த சம்மந்தமும் கிடையாது பேபி. இங்க பாரு உங்க அக்கா சொல்றதெல்லாம் வச்சு நீ பாட்டு நம்பி என் மேல வந்து சந்தேகப்பட்டினா அதுக்கப்புறம் நம்மளோட லைஃப்ல வந்து கடைசி வரைக்கும் சந்தோஷமே இருக்காது, எப்ப பாரு நம்ம வந்து சண்டை மட்டும்தான் வந்து போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், உனக்கு வந்து தெளிவா வந்து புரியும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல பேபி, நான் இப்பவும் சரி எப்பயும் வந்து சரி கடைசி வரைக்கும் உன்னை மட்டும்தான் வந்து லவ் பண்ணுவேனே தவிர உன்னை தவிர வேற யாரையும் வந்து நான் லவ் எல்லாம் வந்து பண்ண மாட்டேன், என் மனசுல யார் இருக்காங்கன்னா அது நீ மட்டும்தான் சொல்லிட்டு நம்ம ஹாங்கு பையன் வந்து சொல்றத பார்த்தோன்னே உடனே ஜாக்கி பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே எனக்கு வந்து தெரியும் என்னோட ஹஸ்பண்டை பத்தி எனக்கு வந்து தெரியாதா, சும்மா நான் வந்து உன்கிட்ட வந்து கிண்டலா வந்து விளையாண்டு பார்த்தேன், அந்த மாதிரி உன்கிட்ட வந்து கேட்டா நீ வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவ, என்ன வந்து சொல்லி சமாளிப்பேன்ட்டு சும்மா வந்து உன்கிட்ட வந்து விளையாண்டனே தவிர உன்னை வந்து சந்தேகப்பட்டலாம் அந்த மாதிரியெல்லாம் நான் வந்து கேட்கல, நான் எப்பயும் வந்து உன்னை மட்டும்தான் வந்து லவ் பண்றேன், நீ வந்து எந்த அளவுக்கு என்னை வந்து லவ் பண்றேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டேன்ட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்துட்டு ஹாங்க பார்த்து சொல்றத பார்த்தோன்னே ஹாங்க பையனும் வந்துட்டு ஜாக்கி பையனை வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவன் பக்கத்துல வந்து அவனை வந்து லைட்டா வந்து கிஸ் பண்ணவும் ஜாக்கி பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு ஹாங்க பையனை வந்து டீப்பா வந்து கிஸ் பண்ணுவான். இவங்க 2 பேருக்குள்ள நடந்த எல்லா சண்டையும் வந்து மறந்து இதுக்கப்புறம் 3 பேர் ஒன்னா சந்தோஷமா வாழ்றதோட இந்த எபிசோடு மட்டும் இல்ல, இந்த டிராமாவே வந்து முடிகிறது நண்பர்களே. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற எல்லா நண்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோ உங்களால தொடர்ந்து பார்க்க முடியும் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற எல்லா நண்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி இந்த ட்ராமா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் வந்து பண்ணிருங்க. இந்த ட்ராமால வர எந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்றதையும் நெக்ஸ்ட் எந்த புது ட்ராமா வந்து போடலான்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க நண்பர்களே. நெக்ஸ்ட் புது ட்ராமால வந்து உங்களை வந்து மீண்டும் வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.